சும்மா 4 மினிட்ஸ் தான் இருக்கா? இல்ல நான் 140 வரைக்கும் போடுவேன். யார் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். இல்ல அப்படியே மிஷின்ல ஆன் பண்ணி விட்டு ஹீட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறமா கீழ போய் கட் எடுத்துறணும். அப்படியே லைவ்ல வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் பார்த்துருவேன். அக்கா கேலரி கம்மியான ஃபுட் சொல்லுங்கக்கா. தண்ணி ஐட்டமா, நார்ச்சத்து உள்ள பொருட்கள் ஐட்டமா சொல்லுங்கக்கா. நம்ம வந்த விஷயத்துக்கு வந்துருவோம். கலோரி கம்மியான உள்ள ஃபுட் என்ன சொல்றது நம்ம? தண்ணி ஐட்டம்க்கா. இப்போ முள்ளங்கி அந்த மாதிரி ஐட்டங்கள் சொல்லுங்கக்கா. அதெல்லாம் கம்மி தானே. முள்ளங்கி, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள். குக்கும்பர் ஏமா? அக்கா அங்க டிவி ஆஃப் பண்ண சொல்லுங்க. மியூட் பண்ணிக்கோங்க. டிவி ஆஃப் பண்ண சொல்லுங்க. வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்க. கேலரி கம்மியான ஃபுட் எடுத்துக்கோங்க சரண் செந்தில். வெள்ளரிக்காய், முள்ளங்கி, அப்புறமா வெண்டைக்காய், கூட்டு காய்க்கிறது, அவரைக்காய், சொரக்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க. புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கோங்க. உங்க வெயிட் வந்து இப்ப 80 கிலோ இருக்குன்னா 80 கிராம் புரோட்டீன் நீங்க எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இடையில எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமும் சாப்பிடாதீங்க. ஆயில் ஃபுட்ட டோட்டலாவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களால முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து தண்ணி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இப்போ 20 கிலோ இருக்கீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதுவே 40 கிலோ இருந்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தொடர்ந்து நீங்க தண்ணிகள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களோட வெயிட்டும், உங்களுடைய ஃபேட்டும் கரெக்ட்டா மெயின்டெயின் ஆயி லாஸ் ஆயிட்டே வரும். கண்டிப்பா இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய எடை குறைப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சரண் செந்தில். அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனுப்பிரியா சிஸ்டர் ஊம படம் ஓட்டாதீங்க. சிஸ்டர் நான் அப்படிலாம் இல்ல சிஸ்டர். கோச்சிட்ட கேட்டுட்டு இருந்தேன் என்னன்னு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஹெல்த்தி அப்ப ஸ்நாக்ஸ் என்னன்னு கேட்கறாங்கக்கா. கோச்ட்ட கேட்டு சொல்லுங்க. சொரக்காய் சாப்பிடலாமா? வெள்ளை பூசணிக்காய் சாப்பிடலாமா? அப்புறம் வந்து ம். அது பேர் என்னங்க? சௌ அது வந்து நிறைய சாப்பிடலாமா? ம், ம். அதெல்லாம் வந்து சாப்பிடும்போது நிறைய நீர் சத்து உள்ள காய்கறி தான். அதை கண்டிப்பா. சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சிஸ்டர். சரண் செந்தில் கேட்டுக்கோங்க. எங்களுடைய கோச் சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா குக் ஆயிருங்களா? அந்த மாதிரி காய்கறி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து லோ கலோரி உள்ள ஃபுட் ஆகும். கண்டிப்பா. அக்கா எனக்கு ஒரு டவுட். நம்ம கொய்யாக்காய் எடுக்கலாமா? நம்ம வெயிட் லாஸ் ப்ரோகிராம் இருக்கும்போது கொய்யாப்பழம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பாடு அதிகமா சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிடக்கூடாது. அதை கம்மி பண்ணிட்டு இதுல வேணா சாப்பிட்டுக்கலாம். கொய்யாப்பழம் ஆனா சிலவங்க கொய்யாப்பழம் என்னன்னா நம்ம ஹெல்த்தியா தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம்ட்டு சோறையும் சாப்பிட்டுருவாங்க, கொய்யாப்பழத்தையும் சாப்பிட்டுருவாங்க. அப்படிதானக்கா? அப்படி சாப்பிடக்கூடாது தானே? கலோரி வந்து எல்லாத்துலயுமே இருக்கும் சிஸ்டர். எல்லா ஃபுட்லயுமே வந்து கலோரி இருக்கும். தண்ணியில மட்டும்தான் இல்ல. அதனால தண்ணி நிறைய குடிச்சுக்கலாம். சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தண்ணி வந்து உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய குடிச்சிட்டே இருங்க. ஃபுட் வந்து கம்மியா எடுத்துக்கோங்க அவ்வளவுதான். அக்கா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஹெல்த்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னா நான் சொன்னலையே சாலட் எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடலாம். ஆஹ் கடலை இதெல்லாம் எல்லாமே போட்டு சாலட் பண்ணி சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ்னா அதுதான் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னா. அக்கா வெயிட் மக்காச்சோளம், சீனிக்கிழங்கு, கம்பு கிழங்கு அதெல்லாம் சாப்பிடலாமாக்கா? அதெல்லாம் ஹெல்த்தி தானே? சாப்பிடலாம். ஆனா வெயிட் ஏறும். வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படிதானக்கா? சாப்பாடு இப்ப சாப்பிடல அப்படின்னா நீங்க மக்காச்சோளம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். சாப்பாடும் ம். சாப்பிட்டுட்டு நான் சோளமும் சாப்பிடுவேன்னா கண்டிப்பா வெயிட் ஏறும். கலோரி கணக்கு தான் எல்லாமே. நான் சாப்பிட்டுக்குவேன் எனக்கு ஸ்நாக்ஸுக்கும் வேணும் அப்படின்னா முடியாது அதெல்லாம். வெயிட் குறையாது. சாப்பாடு, தண்ணி மட்டும் குடிக்கணுமா? அப்படி இல்ல. காலையில வந்து ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணி மெயின்டெயின் பண்ணுங்க. அப்புறமா மதியம் சாப்பிடுங்க. தண்ணி மட்டும் குடிங்க. நைட் 2 இட்லி சாப்பிட்டு கம்முனு தண்ணிய குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. அவ்வளவுதான். வாய் இருக்குன்னு சொல்லி டப்பு டப்புன்னு சாப்பிட்டுட்டே இருக்க கூடாது. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் தான் சிஸ்டர். பழங்கள் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து சேர்த்து வச்சுக்கும் உடம்பு. அந்த அதனால சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அதே மைண்ட் இப்ப இருக்கிறனால இப்ப உள்ள ஐட்டம்லாம் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? அக்கா வறுத்தது எனக்கு கம்பெனிக்கு பொறுத்து. ஒருத்தவங்க வந்து 2 மாஸ்க் குடுத்தாங்கக்கா. கொரோனா தொற்று பரவிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உள்ளம் 2 மாஸ்க் குடுத்துட்டு போனாங்கக்கா. சூப்பர் சிஸ்டர். வாங்கி வச்சுக்காதீங்க. போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக்கா. இத அதே போட்டுட்டு ஒரு வீடியோ வரும். கூட்டு போயிடாதீங்க. அதனால வெளியில நீங்க தான் அதிகமா சுத்திட்டு இருக்கீங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க. கண்டிப்பாகக்கா. என்னையெல்லாம் பார்த்தாலே கொரோனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி வந்து தொத்திக்கும். அதனால நான் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறேன் எல்லாரும் கூடயும் கொஞ்சம். அக்கா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் சாப்பிடக்கூடாது. அதுல ஆயில் இருக்குல்ல. அதனால மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா சாப்பிடக்கூடாது. மெயின்டெயின் பண்றீங்கன்னா சாப்பிடலாம். பனானா சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமான்னு கேக்குறாங்கக்கா. ஆன்சர் பண்ணுங்க. ஆமா வெயிட் ஏறும். ஆனா அது என்ன ப்ராப்பரான மெத்தட்ல நம்ம பனானா சாப்பிடலாங்க? அதையும் சொல்லிக் குடுங்க.
செவ்வாழைப்பழம்